அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பர்களே. எல்லோருக்கும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஆன்மீக மருந்துகளை இந்த சேனல் மூலம் அறிமுகப்படுத்துகிறோம். அல்லாஹ் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளட்டும். நியத்தை, எண்ணத்தை தூய்மையாக்கட்டும். இவை அனைத்தும் இம்மையிலும் மறுமையிலும் பயனளிக்கும் அறிவாக மாற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம். திருமணமானவர்களுக்கும் திருமணம் செய்ய நினைப்பவர்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய சில குறிப்புகளை டிப்ஸ் பகிர்ந்து கொள்கிறோம். வீடியோவை கவனமாக பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். பாலியல் திறன் குறைவை சரி செய்ய மகத்தான ஹசனுல் பசரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவருக்கு அளித்த குறிப்புகளை இங்கு பகிர்கிறோம். பாலியல் திறனும் பாலியல் ஆர்வமும் திருமணமானவர்களுக்கு இருக்க வேண்டும். ஒருவரையொருவர் திருப்திப்படுத்துவதற்கு மேற்கூறியவை கணவன் மனைவி இருவருக்கும் இருக்க வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் பாலியல் உற்சாகமும் ஆர்வமும் இருந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் எல்லாவற்றையும் எளிதாக்கி ஆறுதல் அளிக்கட்டும். ஆமீன். ஒருமுறை ஹசன் பசரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் வந்து தனது பாலியல் பலவீனம் குறித்து தனது கவலையை பகிர்ந்து கொண்டார். நான் திருமணமானவன், ஆனால் எனக்கு பாலியல் உற்சாகமோ ஆர்வமோ இல்லை. இதற்கு ஏதாவது தீர்வு கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு மகத்தான ஹசன் பசரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், 2 வேக வைத்த கோழி முட்டைகளை எடுக்கவும். முதல் முட்டையில் புனித குரானின் 51வது அத்தியாயமான சூரத்து தாரியாத் இன் 47வது வசனத்தை ஆயத்தை 7 முறை ஓதி அந்த முட்டையில் ஊதி கணவன் சாப்பிட வேண்டும். பின்னர் 2வது முட்டையில் அதே சூரத்து தாரியாத் இன் 48வது வசனத்தை 7 முறை ஓதி அந்த முட்டையில் ஊதி மனைவி சாப்பிட வேண்டும். இவ்வாறு செய்பவர்களுக்கு பாலியல் திறன் அதிகரித்து திருமண வாழ்க்கை ஆறுதலுடன் அமையும் என்று மகான்கள் கூறியுள்ளார்கள். இந்த மந்திரிப்பை ஓதுதலை ஒருவர் மட்டும் செய்தால் போதுமானது. மேலும் இதற்கு கிராமிய நாட்டு முட்டைகளை பயன்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.